ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேங்க. இன்றைக்கான வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா, ரோஜா செடிகளை உற்பத்தி பண்ணுறதுக்கு நாம் கட்டிங்ஸ் மூலிமாவும் உற்பத்தி பண்ணுவோம், இல்லைன்னா ஏர் லேயரிங் மெத்தட்லேயும் நம்ம உற்பத்தி பண்ணலாங்க. உங்களுக்கு அந்த செடி கட்டிங்ஸ் மூலிமா வளர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஏர் லேயரிங் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இது மேக்ஸிமம் உங்களுக்கு 95% சக்ஸஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் செடிகள்லேயே அப்படியே டைரெக்டாகவே இருக்கக்கூடிய செடிகளை நம்ம பதியம் போடுறோம் அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமாகவே வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு எப்படி நம்ம பதியம் போடணும், என்ன மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குது. க்ரோ பேகு, சீட்ஸு, ட்ரெயின் செல் மேட்டு, பயோ ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்குங்க. வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பி வச்சுருக்கோம். கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க. டெலிவரி காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். ரோஜா செடிகள் வளர்க்குறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி உற்பத்தி பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க. ஸோ ஒரு சின்ன கட்டிங்கை நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னாலுமே சீக்கிரமாக தளைஞ்சு வந்துடும். அதுவும் இந்த ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் டிசம்பர் பிப்ரவரி வரைக்குமே கட்டிங்ஸ் மூலிமா செடிகளை உற்பத்தி பண்ணலாம். ரோஜா செடிகளை இந்த வெயில் காலங்களில் உற்பத்தி பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும். ஸோ இதில் நிறைய நமக்கு ரகங்கள் கிடைக்குது இல்லையா? நர்சரிகளில் கிடைக்கிற ரகங்கள் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஒட்டு கட்டின ரகங்களாக இருக்குங்க. இந்த பட்டிங் மட்டும் வச்சு ஒட்டு கட்டி எடுத்திருப்பாங்க. ஸோ இதே தான் பேசிக்காக ஒரு மதர் பிளான்ட், அதிலிருந்து ஒரு பட்டிங் வச்சு நிறைய புது புது வெரைட்டிஸ் உருவாக்குவாங்க. அவங்க ப்ரொஃபஷனலாக அதுவே வேலையாக செய்யறதுனால அவங்களுக்கு கரெக்டாக வரும். நமக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. அப்படின்றனால நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செடிகளை நம்ம இந்த ஏர் லேயரிங் மெத்தட் மூலிமா உற்பத்தி பண்ணிக்கலாங்க. இதில் எல்லா செடிகளுமே நம்ம உற்பத்தி பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு மதர் பிளான்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஒட்டு கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒட்டு கட்டின இடத்துலேருந்து ஒரு புது செடி, ஒரு புது கலர் வரும் இல்லையா? அந்த கலர் செடிகளையுமே நாம் ஏர் லேயரிங் மூலிமா உற்பத்தி பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல வளர்ந்த செடி மாதிரி எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வளர்ந்த செடி. ஹைட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு 1-1.5 அடி ஹைட் இருக்க மாதிரியான செடிகளை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செடிகள்லேயே ஏர் லேயரிங் பண்ணுறனால அந்த ஸ்டெம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கனமான ஸ்டெம்மாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம மண்ணோ கோகோ பீட்டோ வச்சு அந்த குச்சியில் தான் கட்டுவோம். அந்த வெயிட் தாங்குற அளவுக்காது அந்த குச்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால குறைஞ்சது ஒரு பென்சில் கனம் இருக்கிற அளவுக்கு இது செடிகளை அதாவது குச்சிகளை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அந்த குச்சியில் நிறைய பூக்களோ மொட்டுக்களோ இல்லாமல் பூத்து முடிஞ்ச குச்சிகளாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸும் இருக்கும். அதே மாதிரி அந்த தண்டு பகுதி கொஞ்சம் கனமாகவும் இருக்குங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் செடிகள் உற்பத்தி பண்ணணும், எந்த இடத்துல வேர் உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மார்க் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா 1 இன்ச்சில் லைட்டாக மேலாப்பில் ஒரு கத்தியில் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அந்த கோடு போட்ட இடத்துலேருந்து அந்த 1 இன்ச் கனம் இருக்குது, 1 இன்ச் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த பச்சை தண்டுகளை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாங்க. கட் பண்ணினா லைட்டாக பார்த்து நம்ம அதை உரிச்சு எடுக்கணும். ஸோ உரிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய உள்ள வெள்ளை பகுதி நமக்கு தெரியும். ஸோ அந்த வெள்ளை பகுதியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சையும் வெள்ளையுமா இருக்கும் இல்லையா? அதையுமே நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்படி நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது வேர்கள் வளர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பச்சை கலர் தண்டு பகுதி கொஞ்சம் முழுன்னு இருக்கும் இல்லையா? கொஞ்சம் நைஸாக இருக்கிறனால நாம் அந்த கீழே அந்த கோகோ பீட் கட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நிற்காது, அப்படியே கழண்டு விழுகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக அந்த 1 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணி அந்த இடத்த மட்டும் ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு கோகோ பீட் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் இந்த ஒயிட் கலர் கவரை யூஸ் பண்ணுங்கள். இந்த கவரை ஒரு பக்கம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு நூல் கண்டும் எடுத்துக்கோங்க. கீழே அந்த செடியோட அந்த நம்ம ஸ்க்ராட்ச் பண்ண இடம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு இன்ச் வரைக்கும் கீழே போயிட்டு அந்த செடியை ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் போடுறோம் அப்படின்னா நம்ம நூல் வச்சு டைட்டாக கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதை ஒரு பக்கமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அந்த செடிகளில் அந்த கவரை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கோன் ஷேப் மாதிரி வரணும். பிளாஸ்டிக் கப் இருக்குது அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைட் கட் பண்ணிவிட்டு ஒரு கண்டு நூலும் எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் அந்த செடியில் ஒரு இன்ச் அளவுக்கு ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருப்போம். அந்த வெள்ளை பகுதி தெரியிற மாதிரி சுரண்டி வச்சுருப்போம் இல்லையா? அதுக்கு கீழே குறைஞ்சது ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வச்சுக்கோங்களேன். அதுக்கு கீழே இந்த கவரை நம்ம வச்சு கட்டிக்கலாங்க. ஃபஸ்ட்டு டைட்டாக கீழே கட்டிட்டு இதுக்கு உள்ளே நம்ம கோகோ பீட் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோகோ பீட் நல்லா டைட்டாக ஃபில் பண்ணுங்கள். நல்லா நமக்கு நல்ல ஒரு பால் மாதிரி வரணும். ஸோ நம்ம கொஞ்சம் லூஸாக தொலைன்னு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செடிக்கு தேவையான ஈரப்பதம் இருக்காது. உங்களுக்கு பெருசாக அதை வேர் வளர்றதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக வச்சு அமுத்திட்டு கொஞ்சம் மழை தண்ணி இருக்குது அப்படின்னா மழை தண்ணியும் ஊற்றிக்கோங்க. மழை தண்ணி இல்லை அப்படின்னு பட்சத்தில் நமக்கு சாதா தண்ணியை மட்டும் ஊற்றிக்கோங்க. அந்த
அந்த கோகோபீட் வந்து ஈரமாக இருக்கிறதுக்கு, அதாவது அடுத்த ஒரு 15-20 நாளுக்கு தேவையான ஈரப்பதம் வந்துட்டு உள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு அந்த கவர் வந்து நல்லா டைட்டாக கட்டிடலாங்க. ஸோ இது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுமோ அந்தளவுக்கு டைட்டாக கட்டுங்க. ஸோ டைட்டாக கட்டிட்டு அப்படியே விட்டுருங்க. இப்படி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு மாதத்துல எல்லாம் வேர்கள் வளர ஆரம்பிச்சிருங்க. வேர்கள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து இன்னொரு தொட்டியில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்ச செடிகளாக இருக்கட்டும், இந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ரோஜா செடிகள் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி செடிகளை வந்துட்டு நீங்கள் நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுக்கலாம். இந்த முறையில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செடிகளுமே நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்கலாங்க. ரோஜா செடிகள் மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி செடி, லெமன் செடி, இந்த மாதிரி அந்த கிராஃப்டட் பிளான்ட் இருக்கும் இல்லையா, அதையுமே வந்துட்டு ஃப்ரூட் பிளான்ட்ஸுமே நம்மளால் வந்துட்டு ஏர் லேயரிங் மூலிமா உற்பத்தி பண்ண முடியுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செடிகளை வந்து உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு 6 மாதம் வளர்த்ததுக்கு அப்புறமா அந்த செடிகளை வந்து உற்பத்தி பண்ணுங்கள். நம்ம கரெக்டாக நம்ம வச்சு வளர்க்குறோம், ஒரு 6 மாதம் வளர்க்குறோம் அப்படின்னா தான் அந்த செடிகளை வந்து பூக்கள் எப்படி பூக்குது, நோய் தாக்குதல் வருதா, செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கா இல்லைங்கிறது வந்து நம்ம வளர்க்கும் போது தான் நமக்கு தெரியுமே தவிர, நம்ம வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி ஏர் லேயரிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த செடி எப்படி பூக்கும், அது வந்து அதோட எதிர்ப்பு சக்தி என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாதுங்க. ஸோ குறைஞ்சது ஒரு செடி உங்கள்கிட்ட ஒரு 6 மாதமாக நீங்கள் வச்சு வளர்க்குறீங்க, ஒரு 2 சீசன் ஒரு 2 கிளைமேட்டையாவது அந்த செடி வந்து தாக்கு பிடிச்சி வளர்ந்துருச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஏர் லேயரிங் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே செடிகள் வந்து வளருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.